ஜாக்வேர் விளம்பரத்தில் காட்சியளிக்கும் நபர்கள் மற்றும் இங்கு முன்னிறுத்தப்படும் வாகனத்தின் தகவல்களுக்கு இடமில்லை. இது மட்டும் போதுமானது. ஆனால் இதனால் விளம்பரத்திற்கு எதிரான விமர்சனங்கள் உருவாகின்றன. உண்மையில் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? பொதுவாக ஒரு பிராண்ட் அல்லது தயாரிப்பின் காட்சி அதன் வர்த்தக மதிப்பை மிகவும் பாதிக்கக்கூடியது. எப்போது இந்த ஜாக்வேர் விளம்பரம் அது எதிர்மறை விளைவுகளை உருவாக்கும் என்பதை நம் அனைவரும் நன்குணர்ந்து கொண்டிருக்கிறோம். சமீபத்திய காலங்களில் பிராண்டுகளை மீண்டெழுப்புவதற்கான பல முயற்சிகள் பல சமயங்களில் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளன. இதன் விளைவில் சில பிராண்டுகள் மக்களின் நம்பிக்கையை இழந்து விடுகின்றன. ஆனாலும் அது என்ன காரணம் என்று நாம் யோசிக்கிறோம். ஆண்கள் பொதுவாக விளம்பரங்களில் அதிகமாக ஈடுபடுவதில்லை. அவர்களால் ஆர்வமுள்ள பொருட்களை மட்டுமே தேடுகிறார்கள். விளம்பரங்கள் அவர்களுக்கு விஷயமாக இருக்கின்றன என்பதை நாங்கள் நன்குணர வேண்டும். ஆண்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் தொழில்நுட்பம் மற்றும் உபகரணங்கள் இருக்க வேண்டும். இதனால் அவர்கள் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள். இது அவர்களின் மனதில் நிகழ்ச்சிகளை உருவாக்குகிறது. அதுதான் கியர் போர்ன் என்பது மெய்னஸ்களில் வெளிவந்த செயல்படங்கள் அதிக வெற்றியினை பெற்றதற்கு காரணம். ஆண்களின் ஆர்வத்தை ஏற்படுத்தும் காட்சிகள் இருக்கின்றன. உதாரணமாக ஐரன் மேன் படத்தில் தொழில்நுட்பத்தின் மாயாஜாலங்களை நாங்கள் காணலாம். 90களில் விளம்பரங்கள் மிகவும் வேறுபட்ட மற்றும் சுவாரஸ்யமாக இருந்தன. அவை நகைச்சுவையை கொண்டு மக்களை கவர்ந்தன. ஆனால் இப்போது நாம் என்ன காண்கிறோம்? சமூகத்தில் விளம்பரங்களின் தாக்கம் உண்மையில் மிகுந்தது. விளம்பரங்கள் மக்கள் மனதில் புதிய எண்ணங்களை உருவாக்குகின்றன. இது நமது அனைவருக்கும் ஆழ்ந்த தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. மேலும் விளம்பரங்களில் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் விதமாக கலந்த இன திருமணங்கள் அதிகமாக காணப்படுகின்றன. இது சமகால சமூக மாற்றத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடும். இப்படி சொல்லப்படுகிறதா? ஜாக்வார் தற்போது புதிய மின் மாடல்களை அறிமுகமாக்குவதற்கான திட்டங்களை வகுக்கிறது. இது எதிர்காலத்தில் மின்கார்கள் விற்பனைக்கு மிக முக்கியமானதாக இருக்கலாம். ஆனால் நம் மனதில் கேள்விகள் நிறைந்துள்ளன. ஜாக்வார் தனது முன்னணி பிராண்ட் அடையாளத்தை மறுபடியும் உருவாக்க முயற்சிக்கிறது. இதனால் புதிய திரள் மாறலும் புதிய மார்க்கெட்டிங் உத்திகளும் தேவைப்படுகின்றன. ஆனால் தொழில்நுட்பத்தில் இது நிறைவாகவே இருக்கிறதா? புதிய பரிசோதனைகளை மேற்கொண்டு ஜாக்வார் அதன் பாரம்பரியத்தை மறந்துவிட்டது. இது சந்தையில் வெற்றி பெறுவதற்கான முக்கிய சவால்களை உருவாக்குகிறது. இதில் நாம் என்ன செய்தால் புதிதாக பிராரம்பிக்கலாம்? பழைய பெட்ரோல் வாகனங்கள் கடந்த காலத்தைச் சேர்ந்தவை என்று கூறப்படுகிறது. ஆனால் புதிய தொழில்நுட்பத்திற்கான முன்னணி நிலை மின் வாகனங்களால் அடையப்படும். அது எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கும்? ஜாக்வாரின் உயர்ந்த தரமும் செழிப்பும் மாறாமல் இருக்கும் என்றார். அதில் புதிய மின் வாகனங்கள் இதற்கான அடுத்த படியாக இருக்கலாம். ஆனால் அது எவ்வாறு நடக்குமா என்பது நாம் அருகில் உள்ள நின்று பார்க்க வேண்டும். புதிய உதிரி வடிவமைப்புகள் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஜாக்வார் முன்னணி நிறுவனமாக இருக்கிறது. இது ஒரு புதிய புரட்சியின் அடிப்படையை உருவாக்குகிறது. இதற்கால் என்ன அம்சங்கள் வரும் என்பதற்கு நாங்கள் அதுவரை காத்திருக்கிறோம். முந்தைய மதிப்பீடுகளை உடைப்பது மூலம் மக்கள் புதிய யோசனைகளை ஏற்க எளிதாக இருக்கிறார்கள். இது அவர்களின் அணுகுமுறையை மாற்ற உதவுகிறது. ஆனால் இதற்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது? மூலதனத்தை பற்றிய விமர்சனங்கள் பெரும்பாலும் கட்டமைப்புக்கான சவால்களை அளிக்கின்றன. ஆனால் புதிய கட்டமைப்புகளை உருவாக்குவதில் உள்ள சிக்கல்கள் என்ன நடக்கின்றன என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும்.